இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா 13:17. அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். 18 வருஷம் நிமிர முடியாமல் கூனியாயிருந்த ஒரு தாயை கர்த்தர் விடுவித்தார். உடனே பாருங்க, ஒரு அற்புதம் நடந்துட்ட, ஒரு அதிசயம் நடந்திருக்க, ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை கிடைச்சிருக்க. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்ட இந்த பெண்மணிக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்க. அப்படி யாரும் நினைக்காம அந்த நேரத்திலையும் பாருங்க, அந்த ஜெப ஆலய தலைவன், இது ஓய்வு நாள், இப்பெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது, உனக்கு சுகம் வேணுமா, மற்ற 6 நாள் இருக்கு, அந்த நாள்ல நீ போய் அவர்கிட்ட நீ சுகத்தை வாங்கிக்கோ, ஆனா ஓய்வு நாள் இப்படிலாம் நடப்பது தவறு என்று தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்த போது அதுக்கு ஏசப்பா ரிப்ளை பண்றாங்க, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி, அது மாத்திரமல்லாமல் ஓய்வு நாள்ல ஏதாவது ஒரு மிருகம் குழியில விழுந்தா நீ தூக்கி விட மாட்டாயா என்று மாயக்காரனே என்று ஆண்டவர் அந்த ஜெப ஆலய தலைவனை கடிந்து கொண்டார். அந்த வார்த்தையை அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள் அப்படின்னு. தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும், உங்களுக்கு விடுதலையாய் மாறும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அதை நிறைவேற்றும், நீங்கள் விரும்பின அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அதே நேரத்தில் உங்களை விரோதிக்கிறவங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு எதிரானவர்கள், தேவனுடைய செயல்களை தடுக்க நினைப்பவர்கள், சத்துருக்களுக்கு அது வெட்கமா மாறும். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை சத்துருக்களை வெட்கப்படுத்தக்கூடியது. நீங்க அதை நம்புங்க. உங்க வாழ்க்கையில இந்த அற்புதம் நடந்தா, இந்த அதிசயம் நடந்தா எனக்கு மட்டும்தான நன்மை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எஸ், அது ஒரு விதத்துல உண்மைதான். ஆனா நிறைய பேர் நீங்க இந்த கஷ்டத்திலே தான் இருக்கணும், இந்த பிரச்சனையிலே தான் இருக்கணும், நீங்க விடுதலை அடையக்கூடாது, உங்களை பார்த்தா எப்பவும் பரிதாபப்படக்கூடிய நபரை தான் நீங்க இருக்கணும்னு ஒரு கூட்டம் நினைச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த கூட்டத்திற்கு நடுவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, அந்த கூட்டத்திற்கு நடுவில் கர்த்தர் உங்க தலையை உயர்த்தும் போது, அந்த கூட்டத்திற்கு நடுவில் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் போது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை அப்படிப்பட்டவர்களுக்கு வெட்கத்தை உண்டாக்க போகிறது. அதனால நீங்க எல்லாரும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களாம் நல்லா தான் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எஸ், ஒருவேளை அது உண்மையா இருக்கலாம். ஆனா இந்த நேசத்திற்கு பின்பாக அவங்க ஒரு விதமான பரிதாபத்தோட தான் அவங்கள பாக்குறாங்க. நீங்க நல்லா இருக்கிறத பார்க்கும் மனநிலை அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது இப்ப தெரிய போகுது. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கர்த்தர் தரப்போகிறார், ஒரு நல்ல சொந்த வீட்டை கர்த்தர் தரப்போகிறார், நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை துணையை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார், உங்க சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகத்தை ஆண்டவர் தரப்போகிறார், உங்க பொருளாதார நெருக்கடியை கர்த்தர் மாற்றி கடன் பிரச்சனைகளில் இருந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். நீங்க நல்லா இருக்க போறீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. இப்ப இந்த ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்பட போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது. கர்த்தர் நேரடியாகவே சந்தித்து தம்முடைய வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அப்பம் புரியும், உங்களை விரோதித்திருந்தவங்க, ஆண்டவருடைய நாமத்தை பகைக்கிறவர்கள், அவங்க எல்லாருக்கும் அது வெட்கமாய் மாற போகிறது. ஏசப்பாவை விரோதித்திருந்த அத்தனை பேருக்கும் வெட்கம்தான். அப்ப உங்களை நேசிக்கிற மாதிரி நேசித்து இயேசுவை பகைக்கிறவங்க, விரோதிக்கிறவங்க மனதளவுல அதை உள் வச்சுட்டு வெளியில காட்டாம இருந்தா அவர்கள் வெட்கப்படுகிறதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இயேசுவின் வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கு. அந்த வார்த்தையின் வல்லமை அவரை விரோதிக்கிறவர்களை, அவருடைய நாமத்தை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்தும், தேவனுடைய பிள்ளைகளையோ ஆசீர்வதிக்கும். தேவனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், எங்களை உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஆசீர்வதிக்கட்டும். அதே வேளையில் உம்முடைய நாமத்தை பகைக்கிறவர்களுக்கு அது வெட்கத்தை உண்டாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.